எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சிறிது வெளிச்சம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து முதல் பாகம் வாசனையாக மாறுங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நிறையா தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன தகவல் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்னொன்று, நான் இலக்கியத்துக்கு பக்கத்து மூவ் ஆகிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள். ஸோ அதனால தான் வந்து அவரோட புக்கில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இப்போ வந்து வாங்க வாசனையாக மாறுங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து என்ன தகவல் சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். திடீரென நீங்கள் ஒரு வாசனையாக மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன வாசனையை தேர்வு செய்வீர்கள்? நிறம் என்று கேட்டால் கூட சட்டென ஒரு நிறத்தை சொல்லிவிடுவோம். யாராக மாற விருப்பம் என்று கேட்டால் எளிதாக சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு வாசனையாக மாற விருப்பம் என்றால் என்ன வாசனையை தேர்வு செய்வது? எது நம் மனதில் நீங்காத வாசனை அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பர் பவராக வந்து வேணும்னா நம்ம ஈஸியாக அந்த சூப்பர் பவரை சொல்லிடுவோம். ஒரு மனுஷனாக வந்து மாறணும்னு நினச்சோன்னா அந்த மனுஷனாக ஈஸியாக வந்து இந்த மனுஷனாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்படுவோம். ஒரு பறவையாக மாறணும்னு நினச்சோன்னா ஈஸியாக அந்த பறவைன்னு சொல்லிடுவோம். ஆனால் ஒரு வாசனையாக வந்து மாறணும்னு நினச்சிங்கன்னா என்ன வாசனையாக நீங்கள் மாற போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து எந்த ஐடியாவுமே இருக்காது. அந்த கேள்வி யாருமே நம்மள்கிட்ட கேட்டிருக்கவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வியை தான் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து கேட்டுட்டு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அது என்ன ஸ்டோரினா, எலினா ராபோர்ட் அப்படின்ற ஒரு அமெரிக்க பெண் எழுத்தாளர் வந்து ஒரு சிறுகதை எழுதியிருக்காங்க. அந்த சிறுகதையில் வந்து ஒரு 2 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே அந்த ஒரு ரோட்டில் வந்து கிராஸ் ஆகிறவங்க எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட்டு நிற்க வச்சு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா வந்து, நீங்கள் என்ன வாசனையாக மாற விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சில பேர் கடந்து போகிறாங்க, சில பேர் எரிச்சல் ஆகுறாங்க, சில பேர் வந்து இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேர் வந்து அதை கண்டுக்கவே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வந்து என்ன ஆன்சர் சொல்கிறதுனே தெரியாமல் போயிடுறாங்க. பட் ஆனால் ஒரு நடுத்தர வயது பெண்மணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. மறுபடியும் அந்த 2 குழந்தைங்க வந்து அந்த பெண்மணிகிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன வாசனையாக மாறுறதுக்கு ஆசைப்பட்றீங்க அப்படின்னோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு உலகிலேயே மிகவும் பிடித்தமான வாசனை விளையாட்டு வீரன் காலில் அணிந்துள்ள கால் உறையிலுள்ள வியர்வையின் வாசம். அது எவ்வளவு அற்புதமானது தெரியுமா? விளையாட்டு வீரர் தன்னை மறந்து விளையாடுகிறான். கால்கள் தான் அவனது பலம். ஓடி ஓடி அந்த கால்கள் மைதானத்தை எத்தனையோ வழிகளில் கிடக்கின்றன. வியர்வை அவன் காலணியை நனைக்கிறது. அந்த காலுறையில் ஒரு தனித்துவமான மனம் இருக்கிறது. அதை விளையாட்டு வீரன் கூட கவனிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து எனக்கு அந்த விளையாட்டு வீரனோட கால் உறையில் உள்ள அந்த வியர்வை வாசனையாக மாறணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரியை வந்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பையனுமே வந்து ஒரு ஓட்டப்பந்தய விளையாட்டு வீரன், அதனால தான் வந்து எனக்கு அந்த வாசனையாக மாற விருப்பம் இருக்குதுன்னு சொல்லி அந்த கதை வந்து முடியுது. இதுக்கப்புறம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அந்த வாசனையை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். புத்தகமே சிறந்த நண்பன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப வாசிங்க. வாசிப்பு பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.